மருத்துவர் அமலோர் பவநாதன் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஹெச்எம்பி வைரஸ் ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை தரப்புல இருந்து ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கான போதிய தடுப்பு மருந்துகள்லாம் நம்ம கிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் மக்கள் எதுக்கும் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது கொரோனா வைரஸ் போல அல்ல. கொரோனா வைரஸ் வந்தபோது அது மனித குலத்துக்கே புதிது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வைரஸ் அப்படி அல்ல. 2001 மனித குலத்துல இருந்துட்டே வருது. ஆகவே கொரோனா வைரஸ் மாதிரி மிக வேகமாகலாம் பரவாது. ஏற்கனவே இது பரவி இருக்க மக்கள் மத்தியில, அதனால கணிசமான அளவு எதிர்ப்பு சக்திகள் இருக்கும். ஆகவே மக்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, வழக்கமா ஒரு வருடமும் குளிர்காலங்கள்ல இது வரக்கூடிய வைரஸ் வியாதி தான். நுரையீரல்ல பல வைரஸ் வியாதிகள் வரும் மழை காலத்துல, குளிர்காலத்துல. அதுல இதுவும் ஒண்ணு. இதை கண்டு பயப்பட தேவையில்லை. மூன்றாவது, இறப்பு சதவீதம் இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. வென்டிலேட்டர் தேவைப்படுறதோ, ஐஎம்சியூல அட்மிட் பண்றதோ மிக 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 குறைவு. அதாவது இணை நோய் உள்ளவர்கள், மிக வயதானவர்கள், அவங்களுக்கு ஏற்கனவே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆயிருந்திருக்கலாம், புற்றுநோய் இருந்தவங்களா இருக்கலாம், இவங்களுக்கு தான் இது கொஞ்சம் அதிகம் பாதிக்கும். தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது சாதாரண காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடும். பயப்படவே வேண்டாம் மக்கள். நன்றி சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.